உன் மேலேயும் பார்வதி அண்ணி மேலேயும் ஐஸ்வர்யாக்கு டவுட் வந்துருச்சு ப்ரோ. டவுட்டா? ஆமா ப்ரோ. எப்படி? இல்ல ப்ரோ, ஐஸ்வர்யா லஞ்ச் பிரேக்ல ஆபீஸ் வந்தாலாம். வந்துட்டு உன்னோட கேபின் வந்திருக்கா போல. அப்பன்னு பார்த்து அண்ணியும் வாய் அவங்க முந்தானையால தொடச்சு விட்டுட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தவ சும்மா இருப்பாளா? என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறா ப்ரோ. ஆதிக்கும் பார்வதிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு என்ன கேள்வி கேட்டா நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு ஊ மேலையும் பார்வதி அண்ணி மேலேயும் டவுட் வந்துருச்சு ப்ரோ. அப்படி இல்லைன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ப்ரோ. என்னைக்கு அவ என் பேச்ச நம்பி இருக்கிறா? நம்பவே இல்லை ப்ரோ. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான், அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு எங்கிட்டயே சவால் விடுறா. கோவிலுக்கு போயிருந்த மாமா. அங்க நான் வழக்கமா பாக்குற தாத்தாவை பார்த்தேன். தாத்தா என்ன சொன்னாரு? என்னோட தாலி ரகசியம் புதுசா இன்னொருத்தருக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. ப்ரோ இப்ப என்ன ப்ரோ பண்றது? அவளை எப்படி சமாளிக்கிறது? அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட எதுவும் வளராத. ஓகே ப்ரோ. இதெல்லாம் ஏங்க நீங்க என்கிட்ட சொல்றீங்க? வழக்கம் போல நம்ம ஃபர்னிச்சர் கடையில போய் பில்ல போட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியதானே? பண்ணிக்கலாம் மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா, அதான் கேட்டேன். ஆபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் இவங்க கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அவங்க கிட்ட போட்டிக்கு வரீங்க. அவங்களோட போட்டி போடுறீங்களே, ஒரு தகுதி வேண்டாம்? விடுங்க. சின்ன பொண்ணு, அவ இப்பதான் வந்திருக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? பாருங்க, ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு क्वेश्चन பேப்பரை கொடுத்திருக்கான். அவங்க क्वेश्चन பேப்பருக்கு அவங்க கரெக்டா ஆன்சர் எழுதுனா ஓகே. ஆனா அடுத்தவங்க ஆன்சரை பார்த்து பிட் அடிச்சா ஃபெயில் தான். பார்வதி, ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்னும் இல்ல, போனை மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க வந்தேன். மாமா சாப்பிட்டு மிச்சம் வச்ச குலாப் ஜாமுன்னு நான் சாப்பிட்டது ஐஸ்வர்யா அம்மா பார்த்துருப்பாங்களோ? ஒருவேளை பார்த்திருந்தா என்கிட்ட எப்பவும் போல சாதாரணமா பேசியிருக்க மாட்டாங்களே. ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க அங்கிள். ஒண்ணு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஞான பிரகாஷ் ஆன்மீக சுற்றுலா போயிருந்தான். போன இடத்துல எனக்காக சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு இதை என்கிட்ட கொடுத்தான். இது என்ன கிஃப்ட் அங்கிள்? இந்த பிரிச்சு பாரு. கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். இதே மாதிரி இன்னொரு விளக்கு இருக்கு. மொத்தம் 2 கிஃப்டா கொடுத்தான். இந்த விளக்கு என்கிட்ட இருக்கிறத விட வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக கிட்ட இருக்கிறது தான் சரி. உன்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்ஸ் அங்கிள். அப்போ இன்னொரு விளக்கு? அது மூத்த மருமகளுக்கு.
இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டியா? தூங்கல மாமா. நீ உடனே கிளம்பி கார்டனுக்கு வா. நான் உனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா ஹால்ல உட்காந்துட்டு இருக்காருன்னு இப்பதானே மாமா நான் சொன்னேன். அப்புறம் எப்படி என்னால வர முடியும்? எதனா சொல்லி சமாளிச்சுட்டு வா. ஏற்கனவே நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளியில வந்தாலும் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துரும் மாமா. அதெல்லாம் முடியாது. எப்படியாவது உன் அப்பாவை சமாளிச்சுட்டு இப்போ நீ கார்டன் கிளம்பி வர. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். மாமா அங்க மாமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருந்து என்னால எப்படி போக முடியும்? என்ன பண்றது? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற பெரிய தம்பி, மறுபடியும் என்ன வீட்டை விட்டு போக வச்சிடாதீங்க. என் பொண்ணை மறந்துடுங்க. உங்க மனசுக்குள்ள பயம் இருக்குன்னு எனக்கு புரியுது சுந்தரம். ஆனா அந்த பயத்துக்கு காரணம் நானா இல்ல அம்மாவான்னு எனக்கு தெரியல. நான் பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா இருக்க மாட்டேன்னு நினைச்சு என்ன பார்வதி மறக்க சொல்றீங்களா? உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா சொல்லிடுங்க. நான் பார்வதி விட்டு விலகிடுறேன். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க என் பொண்ணு நானும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெரிய தம்பி. நீங்க மட்டும் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தா என் பொண்ணை சந்தோஷமா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பேன். ஆனா எங்க துரதிர்ஷ்டம், நீங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு மகனா பிறந்துட்டீங்க. என் மனசுல இருக்கிறத அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு மறுபடியும் ஊரை விட்டு போறன்ற முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. உங்களுக்கு நான் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நான் பார்வதி விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மனைவினா அது பார்வதி தான். பார்வதி மட்டும்தான். இந்த விளக்கு என்கிட்ட இருக்கிறத விட வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக கிட்ட இருக்கிறது தான் சரி. தேங்க்ஸ் அங்கிள். அப்போ இன்னொரு விளக்கு? அது மூத்த மருமகளுக்கு. வாவ் ஐஸ்வர்யா, இத நீ எங்க வாங்குன? அங்கிள் இன்னொரு விளக்கு மூத்த மருமகளுக்குன்னு சொன்னாரே, ஆனா மித்ராக்கு விளக்கு கொடுக்கல போல இருக்கே. சரி, அங்கிள் கொடுத்ததுன்னு நாம இவகிட்ட சொல்ல வேண்டாம். ஐஸ்வர்யா, இந்த விளக்கு நீ எங்க வாங்குனேன்னு கேட்ட. அது மயிலாப்பூர் கோவில் பக்கத்துல பூஜை சாமான்லாம் விற்கும்ல, அந்த கடையில வாங்கினேன். ஓ, ரொம்ப அழகா இருக்கே. ஒன்னு பண்றியா? எனக்கும் இதே மாதிரி ஒரு விளக்கு வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஓகே. இன்னொரு விளக்கு மூத்த மருமகளுக்குன்னு சொன்ன அங்கிள், மித்ராவுக்கு அதை கொடுக்கலன்னா அப்ப இன்னொரு விளக்கு எங்க போச்சு? யாருக்கு கொடுத்திருப்பாரு? ஒருவேளை மித்ராவுக்கு கொடுக்காம அவரே பத்திரமா வச்சிருக்காரோ என்னமோ. நீ சொன்ன மாதிரி நான் எத்தனையோ பொண்ணுங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா எந்த பொண்ணு என் மனசுக்குள்ள வந்ததில்ல. ஒரு பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கை முழுமையாகும் நம்ம மனசுல தோணணும். உன்னை பார்த்ததும் என் மனசுல அப்படி தோணுச்சு. நீ மட்டும்தான் என் மனசுக்குள்ள வந்த. நான் உன்னை காதலிக்க மட்டும் செய்யல, அம்மாவுக்கு தெரியாம கல்யாணமும் பண்ணியிருக்கேன். உன் அப்பாவுக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன நடந்தாலும் பார்வதி தான் என் மனைவின்னு. அதே மாதிரி உனக்கும் ஒரு வாக்கு கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு பெத்தவளும் அம்மா தான், அவன் கல்யாணம் பண்ணிக்கிற மனைவியும் அம்மா தான்.
2 பேரையும் விட்டு கொடுக்காம வாழ்க்கை நடத்திட்டு போறவன் தான் சரியான ஆம்பளை. நான் சரியான ஆம்பளை. பார்வதி எங்க போயிட்டா? இவ ஆளை காணோம். இந்த விளக்கு என்கிட்ட இருக்கிறத விட வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக கிட்ட இருக்கிறது தான் சரி. தேங்க்ஸ் அங்கிள். அப்போ இன்னொரு விளக்கு? அது மூத்த மருமகளுக்கு. இன்னொரு விளக்கு மூத்த மருமகளுக்குன்னு சொன்ன அங்கிள் அந்த விளக்க மித்ராவுக்கு கொடுக்கல. ஆனா இங்க எப்படி வந்துச்சு? ஒன்னோல பார்வதி, கோயிலுக்கு கிளம்புனேன். அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அதனாலதான் வந்தேன். கோவில் தானம்மா, கிளம்பலாம். இதுல இருக்கிற போட்டோஸ பாரு. உனக்கு தான் ஆதிய பத்தி நல்லா தெரியுமே. அதனால இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுங்கள்ல ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு யாருன்னு செலக்ட் பண்ண பார்க்கலாம். ஆண்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த போட்டோஸ்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ண, அது போதும். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறாங்களே. அவரோட பொண்டாட்டினா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்களே. சரி, அடுத்த போட்டோவை எடுத்து பாரு. நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும். ஆதிக்கு பொருத்தமான ஜோடி அந்த பொண்ணு தான்னு நீயே சொல்லுவ. இதுக்கு மேலயும் நீ எதுவும் என்கிட்ட மறைக்க முடியாது. உனக்கும் ஆதிக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியணும். உண்மைய சொல்லு. இப்போ என்ன எதுவும் கேட்காதீங்க ஐஸ்வர்யம்மா. வாங்கம்மா போலாம். எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த தீபத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஆதிக்கும் உனக்கும் என்ன உறவு? கேக்குறல்ல, சொல்லு. உண்மையை சொல்லிடுறேம்மா. நான் அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி. ஐஸ்வர்யம்மா, ஹலோ, சொல்லு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? நம்ம விஷயம் எல்லாம் ஐஸ்வர்யா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. இப்ப என்ன பண்றது மாமா? நீ ஒன்றும் பயப்படாத. தைரியமா வீட்டுக்கு கிளம்பு. நான் வரேன். பரம்பரை செயினை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணணும். நீ கொஞ்சம் பூஜை ரூம்க்கு வா. சரிங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் ஐசு. ஐசு ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன அருண்? ஐசு, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? இப்போ நீ பரம்பரை செயினை சுத்தம் பண்றதுக்காக தானே போயிட்டு இருக்க.
ஆமா. அந்த செயினை சுத்தம் பண்ணும்போது அந்த டாலர்ல 2 போட்டோ இருக்கு. அது அம்மாக்கு தெரியாம எப்படியாவது வெளியே எடுத்துடணும். என்ன போட்டோ? அது வந்து டாலருக்குள்ள ப்ரோவோட போட்டோவும் பார்வதியோட போட்டோவும் இருக்கு. இந்த குடும்ப பரம்பரை செயின் லாக்கெட்குள்ள ஆதி போட்டோ இருக்கிறது நியாயம். ஆமா, பார்வதி போட்டோ எப்படி வந்தது? எதுக்காக வந்தது? நம்ம விஷயமா தான் சின்னையா கிட்ட ஐஸ்வர்யா அம்மா கோவமா பேசுறாங்க போல இருக்கு. என்ன பண்றது? இப்ப நீ உண்மையை என்கிட்ட சொல்லல? நான் அந்த லாக்கெட்குள்ள இருக்கிற ஆதி பார்வதி போட்டோவை ஆண்டி கிட்ட காட்டிடுவா அருண். ஐசு ஐசு, அப்படி எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத ஐசு. நான் உண்மையை சொல்லிடுறேன். பார்வதியும் ப்ரோவும் லவ்வர்ஸு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றாங்க ஐசு. லவ் மட்டும் தான் பண்றாங்களா இல்ல யாருக்கும் தெரியாம கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எதுவும் அம்மா கிட்ட சொல்லிடாத ஐசு. நீ எப்படியாவது டாலர்ல இருக்கிற ப்ரோ பார்வதியோட போட்டோவை அம்மாக்கு தெரியாம நீ எப்படியாவது வெளியே எடுத்துடணும் ஐசு. ஐஸ்வர்யா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். தோ வர ஆண்டி. ஐசு ஐசு, என்ன எதுவுமே சொல்லாம போற? ஐசு ஐசு, ஐஸ்வர்யா, செயினை சுத்தம் பண்ண சொன்னா நீ என்ன கையில வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா சுத்தம் பண்ணு. சரிங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிரு ப்ரோ. நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குற? நான் ஐஸ்வர்யா கிட்ட டாலர்ல இருக்கிற உங்க போட்டோவை எடுக்கணும்னு சொல்லும்போது வேற வழி தெரியாம ஐஸ்வர்யா கிட்ட உங்க கல்யாண உண்மையை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு ப்ரோ. அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யாக்கு விஷயம் தெரியும். என்ன ப்ரோ சொல்ற? நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யாக்கு உங்க கல்யாண விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொன்னது? நான் தான் சின்னையா சொன்னேன். ஐஸ்வர்யா அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்து கோவில்ல வச்சு என்கிட்ட விசாரிச்சாங்க. ஓ, அதான் ஐசு டென்ஷனா இருந்தாளா? அந்த டாலர்ல இருக்கிற உங்க போட்டோவை எடுக்கிறத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஐசு இப்ப அம்மா கூட பூஜை ரூம்ல இருக்கா. அவளுக்கு வேற ஸ்டெடி மைண்ட் கிடையாது. ஐஸ்வர்யா, ஆண்டி, இன்னுமா அந்த செயினை சுத்தம் பண்ணிட்டு இருக்க? டாலர் எல்லாம் ஓபன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. சரி சரி, சுத்தம் பண்ண வரைக்கும் போதும். அந்த செயினை கொடு. நீ அருண் மேல கோவப்படாத. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. என்னை பத்தியும் பார்வதி பத்தியும் அருண் உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் நான் தான். பார்வதி விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்க போற, என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு உனக்கு உண்மை தெரிய வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலான்னு அருண் கிட்ட நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை தான் அருண் செஞ்சான். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. இது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. ஆனா அந்த டாலர்ல இந்த போட்டோவை எடுத்துட்டியா இல்லையா ஐசு? அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல. எனக்கு இப்ப பார்வதியை பார்க்கணும். பார்வதி கிட்ட நான் பேசணும். பார்வதியை வர சொல்லுங்க. பார்வதி எதுக்கு வர சொல்ற? அத நான் பார்வதி கிட்ட சொல்லிக்கிறேன். பார்வதியை வர சொல்லுங்க. இங்க கல்யாண விஷயம் ஏற்கனவே அப்பாவுக்கு தெரியும்.
அவர் பார்வதியை மூத்த மருமகளை ஏத்துக்கிட்டாரு. ஐசு, நீயும் ஏத்துக்கிட்டீன்னா நான், அப்பா, ப்ரோ எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். அது எப்படி முடியும்? ஆண்டி தான் ஏற்கனவே மித்ராவை மூத்த மருமகளா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்களே. அவங்க எப்படி பார்வதிய மருமகளா ஏத்துப்பாங்க? மித்ரா நந்தினியோட தங்கச்சி. என்ன ஆதி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? அந்த நந்தினி நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் அவ தங்கச்சியை அனுப்பி வச்சிருக்கா. இந்த உண்மை அம்மாக்கு தெரியாது. அந்த ஆதாரங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அந்த ஆதாரம்லாம் திரும்ப கிடைச்சா மித்ரா பத்தின உண்மையெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அந்த மித்ராவை அம்மா மூத்த மருமகளை செலக்ட் பண்ணது காரணமே அவளோட ஜாதகம் தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது மித்ராவோட ஜாதகமே இல்லை. அந்த ஜாதகம் பார்வதியோடது. பார்வதியோட ஜாதகத்தை தான் தன்னோட ஜாதகம் சொல்லி அவ அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அதனால மித்ரா ஒரு நாள் கூட இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா ஆகவே முடியாது. பார்வதி தான் மூத்த மருமக. உன் கோபத்தை விட்டுட்டு பார்வதி கிட்ட பேச ஐசு. ஆதி உன் கழுத்துல தாலி கட்டினது இருக்கட்டும், நீ எப்படி ஒத்துக்கிட்ட? ஆதிக்கு எந்த விதத்துல நீ பொருத்தமா இருப்ப? படிப்புலயும் அந்தஸ்துலயுமா இல்ல குடும்பத்திலயும் கௌரவத்திலயுமா? இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தயவு செஞ்சு எங்க கல்யாண விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி அம்மா மகனுக்கு நடுவுல பிரிவை உண்டாக்கிடாதீங்கம்மா. என்ன பார்வதி, பயந்துட்டியா? நான் இன்னைக்கு இந்த வீட்ல மருமகளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். அதனாலதான் நான் உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நீ எனக்கு சகோதரி ஸ்தானத்துல உறவா வரும்போது நான் மாட்டேன்னு சொல்வேனா பார்வதி? ஐஸ்வர்யா அம்மா, நான் தள்ளி இருந்ததே அவங்க நிம்மதியை கெடுக்க நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ யூனியன் செக்ரட்டரியா அகிலா பக்கத்துல அகிலா கூடவே இருக்க போறேன். அவங்கள நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? கரெக்ட் நந்தினி, நான் இதை மறந்தே போயிட்டேன் பார். எலெக்ஷன்ல நீ அகிலாவை எதிர்த்து செக்ரட்டரியா வந்த பாத்தியா? அது உண்மையிலேயே பெரிய விஷயம் நந்தினி. இனிமே அகிலா விஷயத்துல உனக்கு தொடர் வெற்றிதான். இனி யூனியன் விஷயத்துல எந்த விஷயத்துக்கும் சம்மதமோ என்னோட கையெழுத்து முக்கியம். அதனால யூனியன்ல அகிலாவுக்கு நான் பெரிய தலைவலியா இருக்க போறேன். அகிலாவோட நிம்மதியை கெடுக்க போறேன். அதே மாதிரி வீட்லயும் அகிலா நிம்மதியா இருக்கவே கூடாது. சூப்பர் நந்தினி, கலக்கிட்ட. பிளான் என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நீ மறந்துரு, நான் பாத்துக்கிறேன். அருண் சைலஜா நெருக்கமா இருக்கிற பழைய போட்டோவை நான் இப்போ உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க சைலஜாவை பாத்துக்கோங்க. நீ போட்டோவை அனுப்பி வையே. மித்ரா என் ரூம்க்கு வந்தவ என் ரூம்ல இருந்த விளக்க பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை எனக்கு குடுக்கறியான்னு கேட்டா. இந்த விளக்கு அங்கிள் எனக்காக கொடுத்தது. இதே மாதிரி இன்னொரு விளக்க அங்கிள் உனக்கு கொடுக்க தானே கொண்டு வந்தாரு. உனக்கு கொடுத்திருப்பாரே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட விளக்க கேக்குறேன்னு கேட்டேன். அதுக்கு மித்ரா, நீங்க அவளுக்கு விளக்கு கொடுக்கவே இல்லைன்னு என்கிட்ட சாதிக்கிற அங்கிள்.
எனக்கு நீங்க விளக்கு கொடுத்துட்டு போகும்போது அந்த இன்னொரு விளக்கு யாருக்குன்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மூத்த மருமகளுக்குன்னு தானே சொன்னீங்க. ஆமா. இப்ப மித்ரா நீங்க அவளுக்கு விளக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்றா அங்கிள். நான் மித்ராக்கு அந்த விளக்கு கொடுக்கல. மித்ராவுக்கு கொடுக்கலையா? ஏன் அங்கிள்? மூத்த மருமகளுக்கு கொடுக்கறதா தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் மித்ராவுக்கு கொடுக்கல? அது உனக்கு கொடுத்துட்டு மித்ராக்கு கொடுக்க தான் ரூமுக்கு போய் பார்த்தேன். மித்ரா ரூம்ல இல்ல. சரி அப்புறமா கொடுக்கலாமேன்னு ரூம்ல வச்சிருந்தேன். ரூம்ல வச்சிருந்த விளக்க காணோம் ஐஸ்வர்யா. நீங்க மூத்த மருமகளுக்காக வச்சிருந்த அந்த விளக்கு அவுட் ஹவுஸ்க்கு எப்படி போயிருக்கோம்? பார்வதி தானே எடுத்துக்கிட்டு இல்ல திருடிட்டு போயிருக்கணும். அது இல்லப்பா. அருண், என்ன சிக்னல் காட்டிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐஸ்வர்யா, பார்வதி அந்த தப்பு பண்ண மாட்டா. இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு கொடுக்க வச்சிருந்த விளக்காது. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அங்கிள். நீங்க பார்வதி கூப்பிடுங்க. ஐஸ்வர்யா, நீ டென்ஷன் ஆகாத ஐஸ்வர்யா. பார்வதிக்கு அந்த விளக்கு கொடுத்ததே நான் தான். என்ன அங்கிள் சொல்றீங்க? மூத்த மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய விளக்காது நீங்க எதுக்கு பார்வதிக்கு கொடுத்தீங்க? அது உண்மையா சொல்லுங்க. பார்வதி தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு. ஆதிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆனத நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கிள். ஆமாப்பா, ஐஸ்வர்யாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உங்க வாயிலிருந்து உண்மை வர வைக்கிறதுக்காக ஐசு அப்படி ஒரு டிராமா பண்ணா. பார்வதி மூத்த மருமகளா நீ ஏத்துப்பியா ஐஸ்வர்யா? பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். வனஜா ஆண்டி ஆதியும் பார்வதியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வனஜா ஆண்டிக்கு தெரிஞ்சா அவங்க வீட்ல ஒரு பூகம்பத்தையே உருவாக்கிடுவாங்க. ஆமா ஆமா. அதனால நாம எல்லாரும் இந்த விஷயத்த வனஜா ஆண்டி மித்ரா உமாக்கு தெரியாம பாத்துக்கணும். கரெக்ட், சரியா சொன்ன ஐசு. நானே இந்த விஷயத்தையும் கூட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்பா கிருஷ்ணர் பாதம் போட்டாச்சு. சமத்து அழாம இருக்கா பாருங்க. ஆமா, இது யாரோட குழந்தை? இந்த குழந்தையோட அம்மா யாரு? நான் தான். ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் யாருன்னு புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்குமே நான் புதுசுதான். ஆனா இங்க இருக்கிற ஒருத்தருக்கு நான் பழசு. அருண், இப்பயாவது என்ன பத்தி சொல்லுடா. சும்மா பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க. ஆமா, சைலஜா என்னோட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்பாடா, எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே, இவ எதுக்கு என்ன மறுபடியும் தேடி வந்திருக்கானே தெரியலையே. நாங்க அப்ப லவ் பண்ணது பழகினது எல்லாம் ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சதுன்னா சாமி ஆடிடுவாளே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அருணோட சைஸ் தெரியாம வாங்கிட்டு வந்தா அதை எப்படி அவரால போட்டுக்க முடியும்? 1 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட ஹிப் சைஸ் 32. இப்ப அருணோட ஹிப் சைஸ் 36.
அது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஹிப் சைஸ் 36 தானே? சைஸ் கரெக்ட் தான். பாத்தியா ஐஸ்வர்யா, கூடவே இருக்கிற உனக்கு அருணோட ஹிப் சைஸ் தெரியுமோ தெரியாதோ, ஆனா மலேசியால இருந்து வந்த சைலஜா அதுவும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கா. இருந்தாலும் கரெக்டா அருணோட அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. பெரிய விஷயம்தான். பாரு சைலோ, எல்லாரோட வாழ்க்கையிலும் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு இப்ப இதுதான் லைஃப். ஓகே ஓகே, கூல் கூல். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல, அதான் என்னன்னு கேட்க வந்த. ஆமா, நீ ஒன்னும் இங்க தங்க வேண்டாம். உனக்கு நான் தங்கறதுக்கு வெளியே ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ஊருக்கு போற வரைக்கும் அங்க தங்கிக்க. என்ன அருண், இத்தனை நாளும் உன்னை பார்க்காம உன்னை நினைச்சுக்கிட்டே உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்க. இப்ப என்னன்னா இப்படி துரத்தி விடுறா? நான் உன் கூடவே தான் இருப்பேன். சைலு ப்ளீஸ், நான் பழைய அருண் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் என்னோட வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பழைய காதல் ஐஸ்வர்யாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால தான் நான் சொல்றேன், நீ ஒன்னும் இங்க ஸ்டே பண்ண வேணாம். ஊருக்கு போற வரைக்கும் வெளியே ஸ்டே பண்ணிக்கோ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தையே இருக்கு. 2 பேருக்கு தனித்தனியா ஒரு வாழ்க்கையா இருக்கு. இதுல எப்படி நீ என் கூட ஸ்டே பண்ண முடியும்? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தனியாலாம் வாழ்க்கை இல்ல அருண். நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற சைலஜா? நம்ம லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டேன். உன் நினைவுகளை மனசுல சுமந்து போன எனக்கு அங்க போன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என் வயித்துல உன் வாரிசு சுமந்துட்டு இருக்கேன்னு. ஐஸ்வர்யா அம்மாக்கு தெரிஞ்சா மனச உடைஞ்சு போயிடுவாங்க சின்னையா. அண்ணிங்கிற உரிமையில உங்ககிட்ட கேக்குறேன் சின்னையா, நடந்தது என்னங்கிற உண்மைய மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஷைலஜாவோட குழந்தைக்கு நீங்க அப்பாவா? அது என்னால உறுதியா சொல்ல முடியல. நீ என்ன சொல்றீங்க சின்னையா? நான் சைலஜா கூட நெருக்கமா பழங்குறது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க 2 பேத்துக்கு ஒத்து போகல. அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம். நாங்க பழகிட்டு இருந்த நாட்கள்லயும் சரி, பிரிஞ்ச நாட்கள்லயும் சரி, ஒரு நாள் கூட சைலஜா குழந்தை விஷயத்த பத்தி என்கிட்ட பேசினதே இல்லை. ஏன் போன்ல நாங்க பேசும்போது கூட போன்ல கூட சொன்னதில்லை. இப்போ திடீர்னு குழந்தையோட வந்து அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் சொல்றா. என்னால இருக்காதுன்னு சொல்லவும் முடியல, என்னோட குழந்தைதான்னு ஏத்துக்கவும் முடியல. என்ன பண்றதுனே புரியல. நீ ஒரே குழப்பமா இருக்கு. சின்னையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்க கேளுங்க. ஷைலஜா எப்படிப்பட்ட பொண்ணு? ஷைலஜாவோட பழக்க வழக்கம்லாம் எப்படி? மத்த ஆம்பளைங்க கூடவும் நெருக்கமா பழகுவாளா? சைலஜாவோட கேரக்டர் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, அதான் கேக்குறேன். நான் அவளை சின்சியரா லவ் பண்ண. நீ அவளோட கேரக்டர் பிடிக்காம தான் நான் பிரேக்கப்பே பண்ணேன். எனக்கு பிளானிங் கமிஷன்ல போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லா இடத்துலயும் எனக்கு சோர்ஸ் இருக்கு ஆண்டி. அவங்க மூலமா தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை உங்களுக்கு முதல்ல நான் தான் சொல்லிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, என்னோட எதிரியா இருந்தாலும் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இப்படி ஒரு இனிப்பான தகவல் சொல்லிருக்கியே. இந்தா, வாங்கிக்கோ. புது பதவி கிடைக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ அந்த புது பதவியை ஏற்கும் போது உன் குடும்பமானும் காத்துல பறக்கும். பறக்க வைப்பேன். அத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். ஹலோ, நான் கெஸ் பண்ணலாம் ஆண்டி, கன்ஃபார்ம் பண்ண. ஏன்னா இந்த புடவை சைலஜா கொடுத்தது கிடையாது. உங்களுக்காக
நானே எடுத்து கொடுத்த புடவை. இனிமே பாருங்க வேடிக்கைய. எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு, நம்ம குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா உன்னோட குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் குழந்தைக்கு நீதான் அப்பாங்கிறத நிரூபிக்க நான் என்ன பண்ணணும்? கோயில தீ மிதிக்கு மேல தீச்சட்டி தூக்கணுமா? சொல்லு அருண், சொல்லு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும். ஹாஸ்பிட்டல் எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணவா? ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிரும்ல உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அதுக்கு தான் வா போலாம். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல, அதனால நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் இல்ல, வேற எந்த டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடி. நான் இப்பவே வரேன், வா போலாம். நீங்க உள்ள வாங்க. டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு? சாம்பிள்ஸ் பெங்களூர் லேபுக்கு போயிருக்கு. வரத்துக்கு 3 நாள் ஆகும். வெயிட் பண்ணுங்க. 3 days வெயிட் பண்ணுமா? 3 நாள் தானே, வெயிட் பண்ணுவோம். எத்தனை நாளா இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும்.